விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் உங்கள் ஆதரவோடு சேனல் நல்ல முறையில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இதில் பதிவிடக்கூடிய பதிவுகள் நம்ம அந்த சேனலினுடைய நோக்கம் சொல்கிற மாதிரி இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அப்படின்ற மாதிரி எல்லா கலந்து தான் நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் இப்போ இந்த பதிவு பார்ப்போம். அதாவது கடந்த 3/8/2024 திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு சீட்டிங் கேஸு 420 ஐபிசி அதில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் வாங்கி அதில் அக்யூஸ்டு 2 பேர் கமலக்கண்ணன் பைரோஸ்கான் அப்படின்னு சொல்லி அக்யூஸ்டு அரெஸ்டடு அண்டு சென்ட் ஃபார் ரிமாண்டு நம்ம போலீஸ் எஸ்கார்டு போட்டிருக்காங்க. இதில் அந்த அரெஸ்ட் ஆகி அந்த நிலையத்தில் இருக்கும்போது கூட அட்வொகேட்டு சுரேஷ்ன்றவர் அங்கே போயிருந்துருக்கலாம். அவருக்கும் ஐஓவுக்கும் ஏதோ பேச்சு நடந்திருக்கலாம், ஏதாச்சும் பெயிலில் விடுங்கன்றிருக்கலாம், இல்லைன்னா கேஸ் போடாமல் அவர் ஏதேனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருந்துருக்கலாம். ஆனால் கம்ப்ளைண்ட் பார்ட்டி இந்த மாதிரியான 420 இது தொடர்பாக பல முறையில் பேசிட்டேன் சார். அக்யூஸ் தரப்பில் அன்னன்னைக்கு லெவலுக்கு ஏதாவது சமாளிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த கொடுத்துட்றேன் அப்படின்னு வாங்கி அப்புறம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் சில நேரம் இது மாதிரியான கம்ப்ளைண்ட்டில் என்ன நினைப்பாங்கன்னா கம்ப்ளைண்ட் பார்ட்டியை ரிமாண்டுக்கு போனால் கூட பரவாயில்ல சார், என் காசு கூட போயிட்டு போகுது அப்படின்னு அப்படி கூட இருந்திருக்கலாம். எஃப்ஐஆர் ஆயிடுச்சு அக்யூஸ்டு. ஏன்னா ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணுவாங்க, ரிமாண்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரிமாண்டுக்கு அனுப்பினாலே ஜிஹெச்சுக்கு போய்ட்டு தப்பாக கொண்டு வருவாங்க. ஜிஹெச்சில் போய் ஃபிட் ஃபார் ரிமாண்டு இதெல்லாம் வாங்கிட்டு தான் கொண்டு வருவாங்க. அவர் சுரேஷ் அட்வொகேட்டுக்கு இதெல்லாம் தெரியாதா? அவர் நல்ல மப்பில் இருந்துருப்பார் போல். நேராக நீதிமன்றத்துக்கு வந்துடுறாரு. ஆனால் திருப்பத்தூர் அங்கே ஜெயம் கோர்ட்டில் ரிமாண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அந்த அக்யூஸ்டுக்கிட்ட என்ன சொல்கிறாரு, எனக்கு ஏதோ நெஞ்சு வலிக்குது, உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லுங்கள். இது அடுத்த டைம் ஆஃப் ப்ரொடியூசிங் பிஃபோர் ஜெயம் நீங்கள் சொல்லுங்கள். அதை எழுதிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவார். அவருக்கு என்ன தெரியாதா? அவர் என்ன ப்ராக்டிசிங் அட்வொகேட் தானே, ஜிஹெச் போயிட்டு தானே இங்கே கொண்டு வருவாங்க. ஏற்கனவே அப்படியே நீங்கள் ஏதேன்னு அப்போ ஒரு பெரும் காயம் சொன்னால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா திரும்ப ஜிஹெச் போயிட்டு திரும்ப கொண்டு வாங்கன்னுவாங்க. இவர் சொல்கிற மாதிரி ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா? ஏதோ சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவர் மப்பில் இருக்கிறாரு. சில நேரம் இந்த மாதிரி தான் அட்வொகேட்டு அந்த கிளைண்ட்டுக்கு முன்னாடி சீன் போடுறதுக்காக ரொம்ப ஓவராக இது பண்ணுவாங்க. அது ஓவராக கூவுறது அவங்களுக்கே எதிராக மாறிடும். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், அந்த நீதிமன்ற வளாகத்தில் இந்த அளவுக்கு ஆனால் இவ்வளவு மோசமாக அவ்வளவு மோசமாக தரக்குறைவாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இதில் என்ன செஞ்சார்? போலீஸு 2 பேர் வந்திருப்பாங்க. போலீஸ்கிட்ட போய் அவ்வளோ தூரம் பேசணும்னு அவசியம் இருக்கா? நீங்கள் பேசுகிறதுனா அவர் ஐஓட்டா இங்கே ஸ்டேஷனில் என்னமோ என்னன்னாலும் பேசியிருந்துருக்கலாம். அவர் அதுக்கு பதில் சொல்லியிருப்பார். இங்கே ரிமாண்டுக்கு வந்த இடத்துல அந்த ஒட்டுமொத்த கோர்ட்டு பில்டிங்கே, ஏன்னா ஒரு அட்வொகேட்டான், அவர் கோர்ட்டு அவர் பிரிமிசஸான் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுகிறாரு. அது போலீஸு இதில் என்ன செய்வாங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணாங்க, பேசாமல் மொபைலில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் கூட வந்தவர் எல்லாத்தையும் மொபைலில் எடுத்துட்டாங்க. இதைத்தான் சொல்கிறேன், இது டிஜிட்டல் ரெக்கார்டு, பக்காவான ரெக்கார்டு. ஒரு 2 பதிவுக்கு முன்னாடி போட்டோம்ல, மதுரை செக் போஸ்ட்டில் ஒரு எஸ்ஐ ஒரு பூ வியாபாரிகிட்ட நடந்துக்கிட்டாரு. பூ வியாபாரி இவருக்கு காதில் பூ சுற்றிட்டு போனார் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டோம்ல. ரொம்ப எளிமையான ஒரு டிஜிட்டலில் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார். ரெக்கார்ட் பண்ணார். அன்றைக்கு ஈவினிங்கே கமிஷனர் சஸ்பெண்ட் பண்ணிட்டார். இன்னும் என்னென்ன சிக்கலுக்கு ஆளாக போகிறாரோ தெரியலை. ஆனால் இது அதனால தான் சொல்கிறேன், இப்போ சமீபத்திலேயே இந்த டிஜிட்டல் ரெக்கார்டு வந்திருக்கு பாருங்கள். இது எளிய மக்களின் வலிமையான ஆயுதம். அதை தெரிஞ்சுக்குங்க, அதை புரிஞ்சுக்குங்க. அதான் இப்போ இந்த சமீபத்திய உதாரணமாக சொல்லணும்னா அந்த மதுரை செக் போஸ்ட்டு, அதில் யார் எஸ்ஐ உயர்ந்த பதவி, ரொம்ப எளிய மக்கள் யார், பூ வியாபாரி, அவர் அதை என்ன ரெக்கார்ட் பண்ணார், எஸ்ஐ தப்பிச்சிட்டாரா? அதுதான் வலிமையான ஆயுதம். ஆனால் இப்போ இதில் யார் கோர்ட்டில் இருக்கிறாரு, அந்த போலீஸு, அவர் தான் எளிய மக்கள். ஆனால் எஸ்கார்டு போன கான்ஸ்டபிள் 2 பேர் எளிய மக்கள். ஆனால் அங்கே அந்த வக்கீல் அவர் தன்னை பெரியாளாக நினச்சிக்கிறாரு. ஓகே, நான் ஒன்றும் ஒன்றை சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலிமையான ஆயுதம் எது டிஜிட்டலில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. இப்போ அதற்கு பிறகு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் இதை கொண்டு போய் உயர் அதிகாரிகள் மட்டத்தில் காமிக்கிறான், டிஎஸ்பிகிட்ட காமிக்கிறான், எஸ்பிகிட்ட காமிக்கிறான். அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாரு நான் எஸ்கார்டு போன இடத்துல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க. ஒரு 5 பிரிவில் எஃப்ஐஆர், பணி செய்ய விடாமல் தடுத்தது, ஆபாசமான வார்த்தைகள் சொன்னது, மிரட்டல் விடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு 5 பிரிவுகளில் போட்டு
ரிமாண்ட் ஆகிட்டார். ஏன்னா இந்த 16ஆம் தேதி வரைக்கும் எனக்கு அப்பயே போட்டு விட்டுருந்தாங்க. மற்ற பதிவுகளினுடைய அந்த நேரமின்மை காரணத்தினால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா 16ஆம் தேதி வரைக்கும் ரிமாண்டு. இப்போ இந்த ரிமாண்டுக்கு போன இடத்துல அந்த அட்வொகேட் தானே ஒரு ஜேஎம் தானே ரிமாண்ட் பண்ணுறாரு. ஏன் வந்து அவர் ஓன் பெயிலே இதிலே விடலை? ரிமாண்டுக்கு போன இடத்துல இந்த டிஜிட்டல் டாக்குமெண்ட்டை தான் காமிச்சிருப்பாங்க. சார் இங்கே பாருங்கள் சார், நீதிமன்றத்தில் ஃபுல் மப்பில். ஏன்னா இல்லைன்னா நீ மப்பில்லையே அது வேறு, தட் இஸ் டிஃபரெண்ட். இந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை, ஃபில்த்தி லாங்குவேஜ் எகென்ஸ்ட் போலீஸ் என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலை, ரொம்ப சிம்பிளாக எடுத்தார். போலீஸும் ஏதாச்சும் ரிட்டாலியேட் பண்ணியிருந்தாருன்னு வைங்க, அது நல்லா இருந்திருக்காது. ப்ராப்பராக அவர் வாட்டுக்கு சிம்பிளாக எடுத்தார். அதை தான் நம்ம சொல்ல வர்றோம். பக்கவான டிஜிட்டல் டாக்குமெண்ட்டு. நீங்கள் அங்கே இருந்த ஆளுகளை கூட விசாரிங்க சார், கோர்ட்டில் இருந்தவங்கள அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் பேர் எழுதி கொடுக்குறீங்கன்னு வைங்க. 4 பேர் விசாரிச்சாங்கன்னா 4 பேர்ட்டையும் 4 விதமாக சொல்லுவாங்க. தொடர்ந்து 4 நாள் விசாரிச்சிங்கன்னு வைங்க, 4ஆவது நாள் ஆர்ஸ்டலே ஆயிடுவார். ஐயா சார் நான் பார்க்கவே இல்லை சார், நான் விருட்டுன்னு போயிட்டேன் சார், ஏதோ சத்தம் கடிச்சு எனக்கு தெரியாது சார், யாரை சத்தம் போடுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது சார் அப்படிலாம் அந்த விட்னஸ் வந்து ஆர்ஸ்டல் ஆயிடும். ஏன்னா இது யார் எப்போ விசாரித்தாலும் சரி, நீங்கள் நைட்டில் விசாரித்தாலும் சரி, பகலில் விசாரித்தாலும் சரி, உண்மையை தானே சொல்லேன். இந்த டிஜிட்டல் ரெக்கார்டு அதுதான் போதும்ல. அதுதான் அவருக்கு வந்து ஜேஎம்முக்கு முழு திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் இது போதும், இது மாதிரியான விஷயங்களுக்கு இது போதும். என்ன வகையாக அவன் அலும்பு கட்டினோம்னாலும் சரி, நீங்கள் டிஜிட்டலில் ரெக்கார்ட் பண்ணுங்கள், அது போதும். ஆனால் அதை வந்து இல்லை மார்பிங் பண்ணியிருக்கு, ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்கு அப்படின்னா சொல்லி அனுப்புவோம், பார்ப்போம். அவர் அந்த அளவுக்கு அவருக்கு தெரியுது. இன்னைக்கு லெவலுக்கு இன்னும் நான் திரும்ப சொல்கிறது, போலீஸுக்கு உங்களோட டச் மொபைல் ஃபோனில் வீடியோ எடுக்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏஐ தொழில்நுட்பம்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு போலீஸ் டெவலப் ஆயிடுச்சா? அதெல்லாம் பாவம் தெரியாது. அவங்க கையில் இருக்கக்கூடிய மொபைலில் வச்சு அவன் பேசுகிற பேச்சை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வெஹிக்கிள் செக்காக இருக்கலாம், நிலையத்தில் வந்து பேசுகிறதா இருக்கலாம். நிலையத்தில் வந்து பேசுனாங்கன்னா எப்போ பார்த்தாலும் உங்களது நிலைய சிசிடிவியை மட்டும், அதை மட்டும் நம்பக்கூடாது. அதான் பெரும்பாலான நேரத்தில் இப்போ ரிப்பேராக போயிடுது, இந்த ஒரு ஃபுட்டேஜ் எடுக்க முடிய மாட்டேது. அதனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் இன்னும் சொல்லப்போனால், இன்னும் விவரமான ஆளாக இருந்தால் அவனை இன்னும் அதிகம் பேச விடணும். ஏப்பா நீ பேசுப்பா, அடேங்கப்பா நீ என்ன பண்ணிடுவ, நீ புடியா படம் புடியா அப்படின்னு சொல்லி கிட்டே வந்து முகத்தை காமிப்பான். இன்னும் க்ளோஸ்அப்புக்கு வருவேன், இன்னும் அதிகப்படியான சேட்டை செய்வேன், என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிலாம் காமிப்பான். பரவாயில்லைன்னுவோம். அதை பிடிச்சதுக்கு பிறகு அப்புறம் மறுபடியும் ஆளை பிடிச்சி ரிமாண்ட் ஆனதுக்கு பிறகு அப்புறம் தலையாக வந்துட்டு இப்போ போகிறாரு. எந்த கிளைண்ட்டுக்கு நீ சீன் போடணும்னு நினச்சியோ அந்த கிளைண்ட்டுக்கு கூடயே போய் இருந்துக்க, அவ்வளோ உதவியா? ஏன்னா அதனால் அட்வொகேட்டு அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக பேசுகிறாரு. நம்ம இருந்த வரைக்கும் ஒரு தோழமையோடு தான் இருந்தோம். ஏன்னா நம்மளே வந்து தேவையில்லாமல் போலீஸோட முறைச்சிக்கணும்னு சொல்லிலாம் தனிப்பட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த அட்வொகேட்டுன்னு நினைக்கிறது இல்லைப்பா. அதில் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது? போலீஸோடு தோழமையோடு இணக்கமாக போகிறதுனால தான் ஏதோ அவர்களுக்கான லாபம் இருக்கும், தொழில் ரீதியாகவும் லாபம் இருக்கும், கிளைண்ட்டுக்கிட்டே நல்ல பேர் வாங்க முடியும். நீ வந்து இப்போ இந்த மாதிரி கட்டி ஏறிக்கிட்டு வந்து போலீஸ்கிட்ட பேசுனேன்னா அந்த கிளைண்ட் ஒன்று என்ன நம்புவார்? அன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ பெரிய ரவுடித்தனம் காமிச்சேன்னா நாளைக்கு யாராச்சும் வந்துட்டு வருவாரா? இந்த ஆள் கிளைண்ட்டுன்னு சொல்லி போனோம்னாலே இன்ஸ்பெக்டர் பயங்கர கோபமாகிடுவாரியா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? அதனால் நான் பார்த்த அளவுக்கு ஆனால் இது எப்படியோ 1-2 வந்துடும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ வந்து அவங்க புது மேடம் வந்திருக்காங்க. ஆனால் உத்தமபாளையத்தில் ஏஎஸ்பியாக இருந்தாங்க, டைரக்ட் ஐபிஎஸ், நல்ல ஆஃபீஸரு. இவர் ஐஓ என்ன செய்யலாம், இவர் உண்மையிலேயே வந்து அந்த திருப்பத்தூர் அந்த கோர்ட்டு பார் அசோசியேஷனில் இவர் மெம்பராக இருக்காரா, ப்ராக்டிசிங் அட்வொகேட்டா, இவர் பார் கவுன்சிலில் வந்து இவர் என்ரோல்மெண்ட் இருக்கா அப்படிலாம் தெரிஞ்சு, அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சு அந்த என்ரோல்மெண்ட் கேன்சலேஷனுக்கே நீங்கள் வந்து அட்வொகேட் ஆக்ட் 1961 அதன்படி நீங்கள் எழுதி அனுப்புனீங்கன்னா கட்டாயம் நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் புது எஸ்பிகிட்ட கொண்டு போய் இதையும் காமிச்சு அந்த ஐஓ வந்து கொண்டு போனாங்கன்னா மேடம் வந்து கட்டாயம் நடவடிக்கை எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரியான சிலம்பல் கொடுக்கக்கூடிய அட்வொகேட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக இப்போயே ஆரம்பத்திலே கரெக்ட் பண்ணோம்னு வைங்க, நல்லாவும் இருக்கும். ஆனால் இந்த இப்போ எக்மோர் நீதிமன்றம் இந்த போட்டிருக்கேன் பாருங்க, சைடில் வீடியோடுதா, இது என்னென்னா 2 குரூப்பு. அதில் கூட அவர் யாரோ கொடுங்கையூரை சேர்ந்த செந்தில்நாதன், அப்புறம் அயனாவரத்தை சேர்ந்த விஜயகுமார். ஏன்னா ஒரு எம்சிஓபி கேஸு. எம்சிஓபி பெரும்பாலும் வந்து பார்ட்டிக்கிட்ட உடனே காசு வாங்க மாட்டாங்க. இவர் ஏதோ அந்த விஜயகுமார் முதல்ல அந்த கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருப்பார் போல். அப்புறம் மறுபடியும் அவர் வந்து செந்தில்நாதன்ட்ட போனோடனே ஏதோ ஃபீஸ் தகுறாரு, அதுக்குன்னு இப்படி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரவுடித்தனம், பக்கா ரவுடித்தனம் கோர்ட்டுக்குள்ளே. அப்புறம் ஒரு 7-8 பேர் காயம். 2 தரப்புலையுமே யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரல. அப்புறம் என்ன செய்யும் போலீஸு? சரி தொலைஞ்சு போவாங்க பண்ணிட்டு விட்டுருச்சு.
ஆனால் நீதிக்கான நடக்கக்கூடிய போராட்டத்தை பார்த்துக்குங்க. இதுதான் அட்வொகேட்டினுடைய நிலைமை. இதெல்லாம் வந்து இப்போ கம்ப்ளைண்ட்டுன்னு ஆச்சுன்னு வைங்க, கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆர் இதெல்லாம் வச்சு பார் கவுன்சிலுக்கு எழுதிடலாம். இப்போ யாருமே வரலையே. ஏன்னா நட்பு ரீதியாக என்ன டீயாக குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க, சேரை தூக்கிட்டு அந்த அடி அடிக்கிறீங்க. இது என்ன யாராச்சும் வந்து எந்த ப்ரொஃபஷன்லையாச்சும் பார்க்க முடியுமா? எவ்வளோ கேவலமான மட்டமான வேலைன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப ஹைகோர்ட்டு ஜட்ஜஸ்னாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்னாலும் சரி, எந்த கருத்தரங்கம்னாலும் சரி, எங்கே ஒரு பேசினாலும் சரி, பேட்டி கொடுத்தாலும் சரி, அட்வொகேட்டினுடைய அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறாங்க. ஆனால் அதுதான் உங்கள் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தும். நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைதான் அந்த பொதுமக்களுக்கு, ஏன்னா உங்களது இவருக்கு கட்டாயம் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்ற நினைப்பு வரணும் அந்த கிளைண்ட்டுக்கு. அதனையும் தாண்டி ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா லெவல் பெஸ்ட்டு நமக்கு அட்வொகேட் நல்லது தான் செஞ்சார், நம்மளுடைய நேரம் அதனை தாண்டி ஏதோ நமக்கு எதிராக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்பணும். ஆனால் நீங்கள் இப்போ அடிச்சுக்கிட்டு கிடக்கிறத பார்த்தோம்னா இதெல்லாம் எப்படிப்பா என்ன நம்பிக்கை வரும்? வளரும் இளம் வழக்கறிஞர்கள் இப்போயே இவ்வளோ ரவுடித்தனத்தையும் இவ்வளோ பகமையும் இவ்வளவு கோபத்தையும் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த தொழிலில் நிற்க போகிறோம்னு சொல்லி தெரியலை. எல்லா நிலையிலையுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு ப்ராப்பரான எந்த ப்ரொஃபஷனுக்குமான எத்திக்ஸ் கிடையாது. அதனால் இப்படி இருந்துச்சுன்னா இதெல்லாம் டிஜிட்டலாக ரெக்கார்ட் ஆகுதுன்ற ஒரு உணர்வு கூட கிடையாது. இது வரலைன்னா என்ன தெரியும்? ஆனால் அதனால் இது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரல, எக்மோர் கோர்ட்டினுடைய சமாச்சாரத்தில் வந்து கம்ப்ளைண்ட் வரல, பட் செய்தி வெளியே வந்துருச்சு. எனக்கு நேரடியாக என்னுடைய காவல்துறை நண்பர்கள் சொன்னது, அந்த பேர் சொன்னாங்க, என்ன காரணத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த எக்மோர்லேருந்து எனக்கு சொன்னாங்க. அதனால் பகிர்ந்துக்கிட்டேன். அதனால் இந்த பர்டிகுலராக நம்ம ஜோலார்பேட்டை அந்த போலீஸ் எஸ்கார்டு போலீஸுக்கு வந்து அவர்களுக்கு மிக மிக நம்ம வந்து நம்மளுடைய மிகப்பெரிய பாராட்டுதல்கள். ஆனால் இதுதான் செய்யக்கூடிய வேலை. இது நாட் ஒன்லி அந்த ஜோலார்பேட்டை, எல்லா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய போலீஸாருக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடம். அவர் அட்வொகேட் தான். எளிய மக்களின் வலிமையான ஆயுதம் இந்த டிஜிட்டல் ரெக்கார்டு தான். நம்ம கையில் எல்லாரும் வச்சுருக்கோம்ல இன்றைக்கி. சும்மா ஃபோட்டோ எடுத்துருங்க, சும்மா வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆனால் அது யாருனாலும் நீங்கள் ஒன்றுமே பேச வேண்டியதில்லை. நம்ம அவர் குற்றம் தானே சொல்கிறாரு, ஒன்றுமே பேச வேண்டியதில்லை. அது கொண்டு போங்க, எந்த உயர் அதிகாரினாலும் சரி, எங்கேனாலும் கொண்டு போங்க, அவங்ககிட்டே கொண்டு போங்க, அந்த பார் கவுன்சில் கொண்டு போங்க, பார் அசோசியேஷன் கொண்டு போங்க. அந்த அட்வொகேட்டுக்கு சுரேஷுக்கு யாராச்சும் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவங்களே கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் நெஞ்சா பேச்சா பேசுகிற சுரேஷ் என்னையா இப்படி அப்படின்னு சொல்லி இப்போ தலையை கவுந்துக்கிட்டு இப்போ உள்ளே போகிறாரு. ஏன்னா இப்போ இதை நீங்கள் மறுபடியும் அவர் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. என்ன இதில் விசாரிக்கிறதுக்கு இருக்குது ஒன்றும் இல்லை. அதனால் அவருடைய பார் என்ரோல்மெண்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்கன்னு வைங்க, நீங்கள் அங்கங்கே எடுத்தோம்னா ஒரு நல்ல ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் தான் நமக்கு தேவையானது. அதனால் அது பகிர்ந்துக்கணும் போல் இருந்துச்சு. வேறு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவலின் பேரில் உங்களுக்கு பொது வெளியில் பகிர்ந்துக்கிறேன். நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.